தேவ சமூக தப்ப நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கக்கூடிய காரியம், ஆண்டவர் பார்த்தீங்கன்னா விசுவாசிக்கிறவர்களுக்கும் தன்னை தாழ்த்தி கொண்டவர்களுக்கும் மாத்திரம்தான் அற்புதம் செய்வார். விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்துல எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. இங்க பார்த்தீங்கன்னா ஒரு வசனத்துல மத்தேயு புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அப்போ எனக்கு உதவி செய்யுங்க ஒரு ஸ்திரீ வந்து தன் மகளுக்காக வேதனையோடு கேட்கும் போது ஆண்டவர் கிறிஸ்துவாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. அது எவ்வளவு ஒரு வேதனையான விஷயம் இல்லைங்களா? அப்போ அந்த மகளுடைய விசுவாசத்தை சோதிக்கும்படியாய் தேவன் அப்படி சொல்லும் போது, அப்ப அந்த மகள் என்ன பண்ணல, நாயின்னு சொல்றீங்களான்னு சொல்லி வருத்தப்படல, வேதனைப்படல, அவங்கள விட்டுட்டு போகல. என்ன சொல்றாங்க பாருங்க, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்கள் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். தன்னை தாழ்த்தி கொண்டு எஜமான்களுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கையை வச்சு நாங்க என்ன பண்ணிக்கிறோம், சாப்பிட்டுக்கிறோம், எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவரை திரும்பவும் கேட்டுக்கொண்டதால, என்ன கேட்ட உடனே ஆண்டவர் என்ன பண்றது இல்லைங்க, கொடுக்கறது இல்லை. நமக்கு விசுவாசம் இருக்கா? சோதனைகள் வந்தாலும் நிலை நிற்கிறார்களா, அவங்க பொறுத்து இருக்கிறாங்களான்னு பாக்குறார். அது உண்மையாய் நடக்கும் போது அவர் உடனே என்ன சொல்றாரு பாருங்க, 28ல இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவங்க மகள் சுஸ்தமாக. யோசிச்சு பாருங்களேன், நம்ம எப்பவுமே தேவனிடத்துல இருந்து ஒன்று பெற்றுக்கொள்ளணும்னா நமக்கு விசுவாசம் ரொம்ப 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 அதிகம். கேட்ட உடனே கிடைக்கல, சரி வேண்டாம் ஆண்டவர் அப்படின்னு நினைக்காம, நமக்கு தேவன் செய்வாரு அப்படின்னு நம்மை தாழ்த்தி கொண்டு திரும்ப திரும்ப ஜெபிக்கிறவர்களாயும் தேவனிடத்துல கேட்கிறவர்களாயும் இருந்தோமானால் நிச்சயமாய் அந்த நிமிடமே அந்த நேரமே சுஸ்தமாகும், ஆசீர்வதிக்கப்படுவோம். அந்த விசுவாசத்துக்குள்ள நம்ம வரணும். அவர் நமக்கு தருவார், அவரால் கூடும், அவர் நமக்கு செய்வார், அவர் நம்மை நேசிக்கிறாருங்கிற உறுதி நமக்கு வேணும். அந்த உறுதியிலே நிலைத்திருப்போம், அநேக காரியங்களுக்கு நாம் ஆசீர்வாதமாய் மாறுவோம். நம்ம விசுவாசத்திலே பெருகினவர்களாய் இருப்போம். தேவனிடத்திலிருந்து சகல காரியங்களையும் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார்கள். ஆமென்.